ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் பிரியாணி ரொம்பவே எம்மியான மட்டன் டேஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு பிரியாணிங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சோயா பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சின்ன சோயா பீன்ஸ் தான், நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதையும் ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்குண்டான மசாலா வந்து அரைச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கிறேன். ஒரு கையளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதாங்க இந்த பிரியாணிக்கு உண்டான தனியான ஒரு மசாலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட டைரெக்டாக எண்ணெயில் வந்து வதக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி. இப்போது சோயா பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் இருக்க தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு நம்ம ஆறின பிறகு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கரண்டியில் யூஸ் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் ஆர் மட்டன் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது இருந்தாலும் ஓகே தான். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே போதுமான அளவுக்கு உப்பும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க மீல் மேக்கரையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் வந்து பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். ஸோ அதையும் இது கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உப்பு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இது எல்லாம் வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 தக்காளி வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறது இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் மசாலாலையும் ஆட் பண்ணேன். பட் இப்போ கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக நான் இப்போவும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் நான் அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது வந்து தண்ணி ஆட் பண்ணுறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 1 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து கொதி வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா தலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். விசில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில், ரொம்பவே சிம்மில் வச்சுருங்க. 3 விசில் வரட்டும். சூப்பராக வந்து வெந்திருந்தது. கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்ததுங்க. அரிசியும் குலையவே இல்லை. டேஸ்ட்டு செம்ம அருமையாக இருந்துச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டோம் ஒரு சில பேர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை போல் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஸோ நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலிங்கே அப்படியே கிடைக்குங்க. அப்படியே மட்டன் டேஸ்ட் இருந்துச்சு. இது கூட நான் ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன்.
செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.